பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கே துதி பண்ணுவதாக. இன்றைய ஒரு முக்கியமான சண்டேல உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அது என்ன முக்கியமான சண்டேன்னு கேட்குறீங்க இல்லையா? அது ஒன்றுமில்லை, இந்த யூடியூப் சேனல் வே டு ஜீசஸ் யூடியூப் சேனல் ஆரம்பித்து 2 வருடம் நிறைவு பெற்று 3ஆம் ஆண்டு இந்த வீக் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கடந்த 2 வருஷமாக இந்த யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் பார்த்த செய்திகளும் பாடல்களும் உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் மகிழ்ச்சியாகவும் விடுதலையின் செய்தியாகவும் இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறேன். இன்னும் வரப்போகின்ற நாட்கள் கூட தேவனுடைய மகிமை இந்த யூடியூப் சேனல் மூலமாக விளங்கும்படியாக தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் என்றென்றும் என்னோடு மட்டுமல்ல, இதை பார்த்து கொண்டிருக்கும் உங்களோடும் இருந்து இந்த செய்தியின் மூலமாக இந்த யூடியூப் சேனல் மூலமாக அனைவருக்கும் ரட்சிப்பை கொடுக்கின்ற ஒரு சேனலாக இருக்கும் என விசுவாசிக்கிறேன். அதற்காகத்தான் ஆண்டவர் ரட்சிப்பின் எழுப்புதலுக்காகத்தான் இந்த சேனலை உருவாக்கினார். இந்த சேனல் மூலமாக நீங்கள் பார்க்கின்ற ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்கான செய்திகளாக தான் இருக்கும். தொடர்ந்து இந்த சேனலை நீங்கள் ஆதரவு கொடுத்து இன்னும் அதிகமான ஃபாலோவர்ஸ் கொடுக்கும்படியாக நீங்கள் ஜெபத்தில் வைக்க முடியாது வேண்டுகிறேன். கடந்த வருஷம் 72 பேர் அது வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 98, அதாவது ஒரு 26 பேர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது பெரிய எனக்கு ஆசீர்வாதம் தான். ஏன்னா 26 பேரில் பெரிய அதுவான்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த 26 ஆத்துமாக்களை நாம் பெற்றிருக்கிறோம் என்பது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் தான் நான் கருதுகிறேன். ஸோ கூடிய விரைவில் 100 பேர் தொடரும் என விசுவாசிக்கிறேன். இன்னும் நீங்கள் எங்கள் சேனலுக்காக, எங்கள் ஃபேமிலி சேனலுக்காக ஊக்கமாக ஜெபித்து இன்னும் அநேக செய்திகளும் அநேக வித்தியாசமான நிகழ்ச்சிகளையும் கொடுக்கும்படியாக தேவனுடைய கிருபையோடு இணைந்து நாங்கள் பணியாற்றும்படியாக உங்களுடைய ஜெபங்கள் எங்களுக்கு தேவை. ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஜெபித்துக் கொள்கிறோம். நாம் செய்தி கடந்து செல்வோம். நாம் செய்து கொண்டிருக்கின்ற எல்லா வித காரியங்களும் கூட தேவனுடைய மகிமைக்காகத்தான். அவர் மகிமை இல்லைன்னா எதுவுமே கிடையாது. ஒரு மகிமை இல்லைன்னா எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது, அதில் ஜெயிக்க முடியாது. அதுதான் இன்றைய தலைப்பு கூட, ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வாக்குத்தத்த வசனம் சொல்கிறது. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த வேகவாதத்தின்படி ஜெயம் என்பது அது கர்த்தரால் மட்டுமே வரும். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும், உங்கள் வாழ்க்கைகளுக்குள்ள ஒருவேளை தோல்வி என்றே இருந்து கொண்டிருக்கிறது இல்லையா? நீங்கள் ஒரு தடவை இயேசுவினிடத்தில் வந்து நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த ஜெயம் இயேசுவாலே நடக்கும். பாருங்கள், வசனம் என்ன சொல்கிறது? குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். பாருங்கள், ஒரு வார் நடக்குது. அந்த காலத்துலலாம் இப்போ இருக்கிற அந்த ஜெட் ஃப்ளைட்டு, பீரங்கி, ஸோ ஜீப்பு, அந்த மாதிரி அந்த ஒரு விஷயமும் அப்போ கிடையாது. அப்போல்லாம் என்ன, குதிரைகள் தான். குதிரைகளும் யானைகளும் தான் அதிகமாக இருந்தது. அந்த சமயத்தில், அந்த யுத்தம் நடக்கின்ற சமயத்தில், அந்த யுத்தத்திற்காக குதிரைகளை தயார்படுத்துவார்கள். அதற்கு ரன்னிங் பண்ணுவாங்க, அதுக்கு நல்ல ஊட்டச்சத்து உணவு கொடுப்பாங்க, ஆக்ரோஷமாக ஃபைட் பண்ணி ஓடுறதுக்காக அதுக்கு நல்ல பயிற்சிகளை கொடுப்பார்கள். பாருங்கள், ஒரு குதிரைக்கு கூட அது எதிரிகளை எதிர்கொள்ளும்படியான ஒரு உத்வேகத்தான பயிற்சிகளை கொடுத்து அந்த குதிரையின் மூலமாக அவர் வெற்றி அடைய ஒரு தீர்மானத்தோடு வேலை செய்கிறார்கள். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட பார்த்திங்கன்னா அந்த அந்த வெற்றியை நோக்கி, அந்த போராட்டத்தை நோக்கி, அந்த சாத்தானின் கிரியை நோக்கி நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். எப்படி ஆயத்தமாக வேண்டும்? தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படி நடக்க வேண்டும். அவர் வாக்கின்படி நடக்க வேண்டும். நாம் அதுக்கு ஆயத்தமாகணும். ஆயத்தமாக என்று சொல்வதற்கு ஏன் அதிகமாக சொல்கிறோன்னா, நாம் ஜெபத்திலே உறுதியாய் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கின்ற ஜெபம் அது
சாத்தானுக்கு எதிராக இருக்க வேண்டும். ஏதோ ஏனோ தானோ என்று இல்லாமல் சாத்தானுக்கு எதிராக நீங்கள் ஒரு வல்லமையான ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உலகெங்கும் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ கூட நடந்து கொண்டிருக்குது இல்லையா? அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்து கொண்டிருக்குது இல்லையா? பாருங்க, அது 3வது உலக போர் மாதிரி அது எல்லா இடத்துலையும் பரவி கொண்டிருக்கிறது. எதிரிகள் நாட்டு எங்கெங்கே இருக்குதோ அந்த இடத்துலலாம் குண்டு போட்டிருக்காங்க. அங்கெல்லாம் குண்டு மட்டும் போட்டால் பரவாயில்ல, ஆனால் அங்கே தங்கி இருக்கின்ற அந்த மக்கள் மேலே விழுந்து அவர் உயிர்கள் பறி போகிறது. பாருங்க, இதெல்லாம் இயேசுவின் வருகைக்கு முன்பதாக நடக்கின்ற யுத்தங்கள். இதெல்லாம் வேத பக்கத்திலே உள்ளது. பாருங்க, அவருடைய வருகையின் நாள் சமீபமாக இருப்பது போல தான் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஆண்டவர் வருவார், எப்போது வருவார், உண்மையிலே வரப்பாரா என்று அநேகருக்கு கேள்விகள் இருக்கலாம். ஆனால் வேத வாக்கியின்படி யுத்தங்களும் யுத்த செய்திகளும் கொள்ளை நோய்களும் பூகம்பங்களும் எல்லாம் வரும் என்று வார்த்தைகள் உள்ளது. அது தேவனுடைய வார்த்தைகள் இன்று வரை நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, முன்னாடி கொள்ளை நோய்கள் வந்தது. என்ன நோய் தெரியும் உங்களுக்கு? கொரோனா என்ற கொள்ளை நோய் வந்து அனைவரையும் மேற்கொள்வது. அதன் பிறகு பூகம்பங்கள் வந்தது, எத்தனையோ பேரை எடுத்துக்கொண்டது. இப்போது யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ரஷ்யா, உக்ரைன், ஈராக்கு, ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியாவிலேருந்து எத்தனையோ யுத்தங்கள் மாறி 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 இந்த நாடுகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எல்லா வகையிலும் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? எதற்கு வேத வாக்கியமே நடந்து கொண்டிருக்கிறது? பாருங்க, நம்மளை நாம ஆண்டவரிடத்திலே கொண்டு சென்று சேர்க்க வேண்டும். ஆண்டவரிடத்திலே வந்து சேர வேண்டும். இந்த யுத்தங்கள் செய்திகள் எதற்காகனா ஆண்டவர் சமூகத்தில் வர வேண்டும் என்பதற்காக. எத்தனையோ பேர்கள், இயேசுவை அறியாத மக்கள் அவருடைய 2வது வருகையை எதிர்நோக்கவில்லை. இதெல்லாம் நடக்காது என்று சொல்லிக் கொண்டிருக்கார். ஆனால் அவருடைய வருகை சைவமாக இருக்குது. அது அந்த இஸ்ரேல் தேசத்தின் மேல் தான் அவர் வருகை உள்ளது என்றது வேத வாக்கியம். அப்படிப்பட்ட இடத்துல தான் அந்த ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு. பாருங்க, இதை எத்தனை பேருக்கு இதை புரிஞ்சு தெரிஞ்சிருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த யுத்தங்களும் யுத்த செய்திகளை கேட்கும்போது நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் தான் நான் சொல்கிறேன். என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும்? அப்போது இந்த யுத்தங்கள் நடந்து யுத்தங்களும் அந்த இந்த வசனத்தின்படி சொல்லப்பட்ட அத்தனை நடந்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இயேசுவின் வருகை உள்ளது என்பதை ஒரு சர்டிஃபிகேட், ஒரு கேரண்டி மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு விஷயம் நடக்குதுன்னா முன்னாடியே அது வரப்போகுதுன்றது கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா? அந்த கன்ஃபர்மேஷன் தான் இந்த யுத்தங்கள். என்ன கன்ஃபர்மேஷன்? இயேசுவின் வருகையின் கன்ஃபர்மேஷன். அவர் வரப்போவது அது நிச்சயம், அது சீக்கிரம் நடக்கும். ஸோ நாம் எப்படி இருக்கணும்? இப்போ ஈஸியாக சொல்லிட்டோம், குதிரை யுத்த நாளத்தாலாக்க ஆயத்தமாக்கப்படும், ஜெயம் கத்தராலே தான் வரும்ன்ட்டு நம்ம சொல்லிட்டோம். அப்படியே நம்ம நடக்கிறோமா? அந்த யுத்த நாளுக்கு ஆயத்தமாகிறோமா? அந்த சாத்தானின் கிரைகளிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு நாம் எப்படி ஆயத்தமாகிறோம்? ஆயத்தமாக்கப்படணும்னா ஆயத்தமாகிறோமா? நம்ம அந்த ஆயத்தமாகுதலை பற்றி தான் இன்றைய செய்தி. நாம் எப்படி ஆயத்தமாக வேண்டும்? நாம் தேவைப்படும் போது தான் நம்ம ஆண்டவரை தேடுகிறோம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் அவரை தேடுகிறோமா? அவர் வார்த்தைகளை ருசி பார்த்து நம்ம அதை தியானிக்கிறோமா என்று கேட்டால் அது அநேகருக்கு இல்லை. அதை தினமும் நாம் படித்தால் மட்டும் போதாது, அதன்படி நடக்க முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு வார்த்தைகளும் என்ன சொல்கிறது, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, ஏன் சொல்லியிருக்காரு, எப்படி நடக்க வேண்டும் என்பது குறித்து தான் நாம் தியானித்து அதன்படி நடக்க முயற்சி எடுக்க வேண்டும். இயேசுவை போல் வாழ முயற்சி எடுக்க வேண்டும். அவர் சமூகத்தில் நித்தமும் உண்மையாக உத்தமமாய் நடக்க வேண்டும். அதுதான் இயேசுவின் வருகையின் போது நாம் பரலோகத்துக்கு சென்றடைவதற்கான வழி. அப்போதான் நம்மளை கண்டறிவார். இல்லை என்றால் நம்மளை பாதாளத்தில் டைவர்ட் பண்ணி விட்டுருவார். அவ்வளோதான். பாதாளம் போனால் என்ன நடக்கும்? அங்கே சொல்ல தேவையில்லை, அங்கே வெந்து சாகாமல் வெந்து கொண்டே இருக்கும். அதோட பலி எப்படி என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அதே சமயத்தில் நீங்கள் இயேசுவை பின்பற்றி அவர் வழியில் நடந்து அவரோடு
நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால், அந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அந்த பரலோகத்தில் நீங்கள் சென்றடைய வேண்டும் என்றால், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், இயேசுவை போல வாழ முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். பரிசுத்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமாக இருந்தாரோ அதே போல் பரிசுத்த வாழ்க்கையை வாழ முயற்சி செய்ய வேண்டும். பாருங்கள், நம்ம ஒவ்வொரு நாளும் யூஸ்வலாக நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், பைபிள் வாசிப்போம், வசனங்களை படிப்போம். அந்த வசனங்களை என்ன சொல்லுது, நம்ம எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், அந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நம்ம சொல்லுது. ஆனால் அதை போய் நடக்கிறோம்னா இல்லை. எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, ஒருவரையும் ஒருவர் குற்றம் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, யாருக்கும் சாபம் கொடுக்கக்கூடாதுன்னு வசனங்கள் சொல்கிறது இல்லையா? இச்சையாக இருக்கணும், யாரையும் தவறான நோக்கத்தில் பார்க்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கார் இல்லையா? அவருடைய இந்த கட்டளைகளை கீழ்ப்பட்டு நடக்கிறோமா என்று கேட்டால் அது கண்டிப்பாக இல்லை. யாராவது ஒருத்தர் ஏதாவது தப்பு செய்து கொண்டு தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும். அதில் நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தவறுகள் செய்யாத வகையில் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அதுக்கான முயற்சி எடுக்க வேண்டும். தவறே செய்யாத மனுஷன்னா கண்டிப்பாக யாருமே கிடையாது, எல்லாம் தவறு பண்ணி தான் இருக்கும். அந்த பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு தான் முயற்சி எடுக்கணும். சாத்தான் குறுக்க வருவான். குறுக்க வந்து இதெல்லாம் செய்யுன்னு சொல்லி நம்மளை செய்ய வச்சு நம்மளை ஆண்டவருக்கு நமக்கான தூரத்தை அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான். அப்போ நமக்கு எப்படி வந்து அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? ஜெயமோ கத்தரா வரும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. அந்த வாக்குத்தத்தப்படி அந்த அந்த ஜெயத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? உண்மையான வாழ்க்கையில் ஜெயத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஜெயம் என்பது பரலோகத்தின் அடையாளம். நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் கத்தரா வரும் ஜெயம் என்பது பரலோகத்துக்கு சென்றதற்கான வழியின் அர்த்தமாக இருக்கிறது. அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், எக்ஸாம் எழுதுகின்ற எத்தனையோ பிள்ளைகள் இருக்கார்கள். அவர்களெல்லாம் பாருங்கள், மார்ச் மாதம் எக்ஸாம் நடக்குது. அதுக்கு முன்பு 9 மாதங்கள் கிளாஸ் வைக்கிறாங்க. எதற்காக? ஆயத்தமாகறாங்க. 20 பாடம் இருக்குன்னா அந்த 20 பாடத்தில் ஒவ்வொரு மந்த்து அந்த பாடங்கள்லாம் எடுத்து எல்லாருக்கும் புரிய வச்சு அதுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு ஆயத்தமாக்குறாங்க. ரிட்டன் டெஸ்ட்டில் வச்சு ஆயத்தமாக்கி கடைசியில் ஃபைனல் எக்ஸாம் வரும்போது அவங்க நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும், அடுத்த லெவலுக்கு ஒன்று ஒரு ஞானத்தை கொடுக்குறாங்க டீச்சர்ஸ். எதற்கு ஆயத்தமாக்குறாங்க? எதற்கு? வெற்றிக்காக. வெற்றிக்காக தான் ஆயத்தமாகறாங்க. இல்லை என்றால் என்ன நடக்கும்? தோல்வி தான். சரியாக படிக்கலைன்னா, சரியாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணலன்னா, அதை கவனிக்கலைன்னா நம்முடைய எக்ஸாம் வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ நம்முடைய எக்ஸாமுக்காக இவ்வளோ விஷயங்கள் நம்ம செய்கிறோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம பாஸ் பண்ணணுன்ட்டு எவ்வளோ விஷயங்கள் செய்கிறோம். அதே போல் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா, நிறைய லீவ் போட்டோன்னா நம்ம சம்பளம் கம்மியாக கிடைக்கும். கரெக்டாக வேலை செய்தால் நல்ல சம்பளம் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு விஷயங்களுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெயின் எடுத்து எல்லாம் பண்ணுறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக்குதலுக்கு என்ன முயற்சி எடுக்கிறோம்? ஒரு முயற்சி எடுக்கிறது கிடையாது. நாம் கடமைக்கு பைபிள் படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், அதோடு முடிஞ்சிச்சு. நாம் சுத்தமாக நடக்கிறோமா, இயேசுவின் பிள்ளையாக வாழ்கிறோமா என்றால் அது கொஷின் மார்க் தான். அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு மட்டும் சொல்ல, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் நிறைய விஷயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். பாருங்கள், ஒரு ஃபாஸ்டிங் இருக்கிறோன்னா எதற்காக இருக்கிறோம்? ஒரு காரணத்தோடு இருக்கிறோம். அதை சரியானதா? இல்லை. காரணத்தோடு இருப்பது ஃபாஸ்டிங் இல்லை. அதாவது தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கின்ற ஜெபம் அவருக்கு நமக்குமான உறவை இன்னும் பலப்படுத்தும்படியாக, பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு விஷயத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருக்கு நமக்கான இடையில் யாருமே இருக்கக்கூடாது. தனியிலிருந்து உபவாசம் இருந்து ஜெபிக்கின்ற ஜெபம் ஆண்டவரிடத்தில் சென்று சேரும். நாம் அவருக்காக நம்மை வருத்தி, நமக்காக அவர் பாடுபட்டு ரத்த சிந்தி சுமந்தார்ல இயேசு கிறிஸ்து, நாம் அவருக்காக என்ன செய்கிறோம்? இந்த உபவாச ஜெபம் செய்வது தான் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட காரியங்கள் நாம் செய்கிறோம்னா கடமைக்காக செய்கிறோம். எல்லாரையும் சொல்ல, சில பேர் அப்படி தான் ஒரு தேவைக்காக இருந்துட்டு போகிறாங்க. அந்த தேவைக்கு முடிஞ்சவொடனே அது ஃபாஸ்டிங் இருக்க மாட்டாங்க. பாருங்கள், ஃபாஸ்டிங் இருக்கும்போது தான் நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். சாப்பிடாமல் இருப்போம் இல்லையா? அப்போ தான் வந்து நமக்கு பிடித்த உணவுகள்லாம் நம்ம கண் முன்னாடி வரும்.
பிடித்தவனங்களாக சாப்பிட சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தா சாதாரண தந்திரங்கள். எப்படியாவது கட் பண்ணணும், ஆசையை தூண்டி விடணும், அவருக்கும் கடவுளுக்கான அந்த லிங்கை கட் பண்ணணுன்ட்டு சாத்தான வேலை செய்வோம். அன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ஆதாமுக்கு எப்படி ஆப்பிளை கொடுத்து சாத்தான் ஏமாற்றி பாவத்தில் விழ வைத்தானோ, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்மளை ஆட்கொண்டு உயர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளோ ஏன் இயேசு கிறிஸ்து 40 days ஃபாஸ்டிங் இருக்கும்போது கூட சாத்தான் உள்ளே நுழைந்து அவளுக்கு ஏகப்பட்ட தொல்லைகள் கொடுத்து பிரச்சனையை உண்டாக்கினார் இல்லையா? அது எல்லாவற்றையும் ஆண்டவர் முறியடித்து அந்த அந்த உபவாச ஜெபத்தை ஏறெடுத்தார். யாருக்காக? நமக்காக தான். ஸோ அவருக்காக நாம் ஏன் ஒரு உண்மையுள்ள உபவாசத்தை ஏற்கக்கூடாது? அந்த உபவாசம் இருந்து நாம் நம்முடைய வேண்டுதலுக்காக செய்கின்ற அது ஜெபம் ஆண்டவர் நிச்சயமாக கேட்பார். உண்மையுள்ள உபவாசம் வந்து ஜெபிக்கின்ற ஜெபத்தை ஆண்டவர் நிச்சயமாக கேட்பார். கடமைக்காக அல்ல, தேவைக்காக மட்டுமல்ல, ஆண்டவர் சமூகத்திலே அவருக்கென்று முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்து ஏறெடுக்கின்ற அந்த உபவாச நாளும் அப்போது நீங்கள் கேட்கின்ற ஜெபம் ஆண்டவர் கேட்டு அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அதில் தான் வெற்றி உள்ளது. ஜெயமும் வெற்றியும் அவர்கிட்ட தான் இருக்குது. கர்த்தரால் தான் வரும். அந்த ஆயத்தமாகுதல் தான் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருக்கும் தேவை. உங்களுக்கும் தேவை, எனக்கும் தேவை. பாருங்கள், வீட்டுக்கு யாராவது வந்தால் கூட நீங்கள் அது யாராக இருந்தாலும் சரி, நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். கெட்ட விஷயங்களை சொல்லாத அளவுக்கு நீங்கள் அவர் மனசில் நல்ல வார்த்தைகளை விதைத்து போடுங்கள். நல்ல வார்த்தைகளை விதைக்கிறவன் தான் இயேசுவின் பிள்ளையாக இருப்பான். தவறான வார்த்தைகளை பேசுகிறவன் அவன் சந்தேகங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய குற்றவாளிகள் தான் இருப்பான். நம்ம நல்ல விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்லும் போதோ, நல்ல காரியங்கள் செய்யும் போதோ, அதை நம்ம பிள்ளைகள் பார்க்கும் போதோ அவருக்கு அதே போல் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த வருஷம் நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன். என்னென்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வருஷம் எல்லாருக்குமே இந்த நியூ இயர் வரும், பர்த்டே வரும், கிறிஸ்மஸ் வரும், வெட்டிங் டே வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லா அழகான ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவங்க வேலை சாப்பாடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம், வெளியில் போவோம், சுற்றுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் அன்றைய தினத்தில் ஆண்டவருக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? நம்ம சொல்லுவோம், சர்ச்சில் போய் ஒரு காணிக்கை கொடுத்துருக்கோம், அந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு. ஆனால் ஆண்டவர் சித்தம் அதுவல்ல. நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம், என்ன செய்கிறோன்னு என்னுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது, எப்படிப்பட்டது என்பதை தான் ஆண்டவர் உணர்ந்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இந்த உலகத்தில் எத்தனையோ ஆதரவற்ற முதியோர்கள், சிறு பிள்ளைகள் உள்ளார்கள். அவர்களுக்காக அன்றைய தினத்திலே நீங்கள் ஒதுக்கி அவர்களுக்காக அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அல்லது உணவை கொடுக்க வேண்டும், இல்லை உடைகளை கொடுக்கலாம். அப்படி நம்முடைய சந்தோஷத்தை அவர்களுக்கு கொடுக்கணும். நம்ம சந்தோஷம் நமக்கு மட்டுமே வச்சுருக்காம நம்முடைய நாளை அவர்களோடு இணைந்து கொண்டாட வேண்டும். இல்லாத மக்களுக்கு நம்ம கொடுத்து உதவ வேண்டும். கொடுக்கின்ற மனசை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், உள்ளத்தை தான் எதிர்பார்க்கிறார். அந்த கருணை உள்ளம் யாரிடம் உள்ளதோ, கொடுக்கின்ற மனசு யாரிடம் இருக்கிறதோ, அவர்கள் முதலில் தான் ஆண்டவர் உலாவி கொண்டிருக்கிறார். அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளாகவே இருப்பார்கள். அவர்கள் தான் இயேசுவை போல் வாழ்கின்றவர்கள் என்று சொல்லலாம். ஏன் இது சொல்கிறேன்னா, ஆண்டவர் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே இரக்கமுள்ள நாட்கள் தான். அவர் நன்மை செய்கிறவர் தான் சுற்றி திரிந்தார். வசனம் சொல்கிறது இல்லையா? தீமை செய்வதற்கல்ல, எல்லாம் நன்மைகள் தான் செய்தார். அவருடைய 33 வருஷங்கள் அவர் வாழ்ந்த வாழ்க்கை அனைத்துமே நன்மைக்கு ஈவானது தான். எதுவுமே தீமைக்கானது அல்ல, நன்மையானது தான் செய்தார். ஸோ நாம் ஏன் அப்படி முயற்சி எடுக்கக்கூடாது? இனி வரப்போகிற நாட்கள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் எல்லாம் முக்கியமான நாளில் நீங்கள் இப்படிப்பட்ட நற்காரியங்கள் நீங்கள் செய்யுங்கள். அதுதான் நீங்கள் செய்கின்ற உண்மையான ஆண்டவரின் பிள்ளையாக நீ செய்கின்ற ஒரு நன்மை. அதுவே ஒரு ஊழியம் தான் சொல்வேன். நீங்கள் அந்த முக்கியமான நாளில் இந்த ஆதரவற்ற முதியோர்களுக்கோ இல்லை பிள்ளைகளுக்கோ அவர்களுக்கு உணவோ இல்லை உடைகளோ கொடுத்து அன்றைய தினத்தில் அவர்களோடு சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த சந்தோஷத்தில் தான் ஆண்டவர் இருக்கிறார். நான் லாஸ்ட் விஷயம் கூட சொல்லியிருப்பேன். இந்த விஷயத்தில் ஏன் சொல்கிறேன்னா, இந்த காலம் இரக்கமற்ற காலமாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் நமக்காக
நம்மளை அடையாளப்படுத்தி போனார் இல்லையா? என்ன அடையாளம்? கிறிஸ்துவன் அடையாளத்தை படுத்திட்டு போனார் இல்லையா? நம்மளை கிறிஸ்தவராக படுத்தார் இல்லையா? அதற்கு ஏற்றாற் போல நாம் வாழ வேண்டும். அப்படி நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வது. அது மட்டும் இல்லை, ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ முயற்சி செய்ய வேண்டும். யாருக்காக நீங்கள் நன்மை செய்ய தீர்மானித்தால் நன்மை தைரியமாக செய்யுங்க, தாராளமாக செய்யுங்க. யாருக்காகவும் எதற்காகவும் நீங்கள் பயந்தோ ஒதுங்கியோ பணிந்தோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நன்மை செய்ய உனக்கு திராணிந்தால் நன்மை செய்யாமல் இராதே என்ற வசனம் சொல்கிறது. நீங்கள் தீமை செய்வது நன்மைக்காகவே தான் நீங்கள் படைக்கப்பட்டீர்கள். அதுவும் எப்படி படைக்கப்படுங்க? ஆண்டவர் பிள்ளையாக, ஒரு கிறிஸ்தவனாக படைக்கப்பட்டீர்கள். அப்போ நாம் எப்படி வாழ வேண்டும்? இப்போ பசுத்த வாழ்க்கையை நீங்கள் வாழ முயற்சி எடுக்கணும். அதுதான் நீங்கள் ஆயத்தமாகின்ற விஷயம். இப்படி செய்கின்ற செயல்கள் தான் ஆயத்தமாகிறது. இதெல்லாம் செய்யும் போது கடைசி என்ன நடக்கும்னு நீங்கள் கேட்குறீங்க. என்ன நடக்கும்? அந்த ஜெயம் நடக்கும். ஜெயம் என்றால் என்ன? உங்கள் வாழ்க்கையில் உண்மையான ஜெயம் என்பது பரலோகத்தில் செல்வதற்கான ஒரு வழிதான். அந்த ஜெயமோ கர்த்தரால் வரும். பரலோகத்தின் வழி ஆண்டவர் கொடுப்பார். அந்த பரலோகத்தில் வழி வேண்டுமென்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் நன்மைக்கேதவான காரியங்கள் செய்வது, தீமையை விட்டு விலகி நன்மைக்கேதவான காரியங்கள் செய்வது. இன்னொரு படி செயலை சொல்ல வேணால், எத்தனையோ சாத்தானின் பிடியில் அடைபட்டுள்ளவர்கள், குடியில் அடைபட்டுள்ளவர்கள், எத்தனையோ வகையான பிள்ளைகளோ பெரியவர்களோ சிலர் இருக்கார்கள் இல்லையா? அவர்களுக்கு நன்மைகள் ஏதுவான வார்த்தைகள் பேச வேண்டும். அவர் வாழ்க்கையில் நன்மைகள் பேசுவது மூலமாகத்தான், தீமைக்காக அல்ல, பிரிப்பதற்காக அல்ல, எல்லாம் நன்மைக்கு ஏதுவான வார்த்தைகள் பேசுவதும் ஜெபிப்பது தான். நாம் யாராவது ஒருத்தர் கஷ்டமாக இருக்காங்களா, யாராவது ஒருத்தர் வந்து ஏமாற்றுறாங்களா, இல்லை குடிக்காரங்களாக இருக்கிறாங்களா, இல்லை நம்மளை சாப குழுப்பாக இருக்காங்களா, நமக்கு எதிரியாக இருக்காங்களா, முதலாவதாக அவர்களுக்காக தான் ஜெபிக்க வேண்டும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு யார் நல்லா உதவி செய்கிறாங்களோ, யார் நல்லா பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்காக தான் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? நீங்கள் யார் உன்னை எதிரியாக இருக்கலாம், முதல்ல அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. ஒரு கன்னத்தை காட்ட மறு கன்னத்தை காட்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார் இல்லையா? ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்படி இல்லை. ஒரு கன்னத்தை நம்ம அடித்தா திருப்பி 2 அடி சேர்த்து அவனை அடிப்போம். ஆண்டவர் அது கிடையாது. அவர் இரக்கமுள்ள தேவன். உங்கள்கிட்ட இறக்கத்தை தான் எதிர்பார்க்குறார். அந்த இறக்கம் என்பது எப்படி கொடுக்க வேண்டும்னா, ஜெபத்தின் மூலமாக கொடுக்க வேண்டும். யாராவது உங்களுக்கு உங்கள் வீட்டிலே இருக்கலாம், கணவனோ அல்லது மனைவியோ பிள்ளைகளோ இல்லை வீட்டில் பெரியவர்களோ யார் வேணா இருக்கலாம். அவர்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கலாம், சாத்தானின் பிடியிலே இருக்கலாம், மது போல சிக்கியிருக்கலாம். அவர்களுக்காக நீ என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். அவர்களை திட்டுவதோ, அவர்களை வெறுப்பதோ, அவர்களை தள்ளி வைப்பதாலோ ஆண்டவர் மகிமை உங்களை இறங்காது. அதற்கு மாற்றாக நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவருக்காக ஜெபிக்க 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 உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவருடைய மகிமையை அவர்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக இங்கே கனெக்ஷன் ஆகிட்டு அங்கே போய் முடியும். அது யாருக்கு? அந்த சாத்தானின் பிள்ளை அகப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்குள்ள போயிட்டு அந்த மகிமை இறங்கும். அப்படி இறங்கும் போது அவர்கள் விடுதலையாகி அவர்கள் பரிசுத்தமாகுவார்கள், ஆண்டவரை நோக்கி வருவார்கள், மனம் திருதுதல் கிடைக்கும். அப்படி மனம் திருதுதல் வேண்டும் என்றால் நம்முடைய ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்கார். அப்போ நாம் எப்படி இருக்கணும்? ஸோ நாம் ஜெபிக்கின்ற ஜெபம் எப்படி இருக்கணும்? முதல் நாம் எப்படி வாழணும்? நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். அப்போது தான் நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். அது ரொம்ப முக்கியம். நாம் எல்லா தப்பு வேலையும் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்தா நன்மை நடக்குமா? கண்டிப்பாக நடக்காது. நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரை போல் வாழ முயற்சி எடுக்கணும். ஒரு நீதிமான்முள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். உண்மைகளோ அற்புதங்கள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கிரிகள் எதுவோ அவைகள் பற்றுமே சிந்தித்து கொண்டிருங்கள் என்று வேத வாக்கியம் இருக்கிறது. அதை பற்றி மட்டுமே நம்ம யோசிக்கணும், அதை பற்றுமே நம்ம சிந்திக்க வேண்டும், அதை பற்றுமே செயலாக்க வேண்டும். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தவருக்கு நாம் செய்கின்ற உதவிகளும் இரக்கங்களும் ஆண்டவர் நம் மூலமாக வெளிப்படுத்த விரும்புகிறார். அதற்காகத்தான் நாம் ஆயத்தமாக்க வேண்டும். நம்முடைய இறுதி நாட்கள் நாம் பரலோகத்திற்கான வழியும் அதுதான். அவருடைய 2ஆம் வருகையில் நாம் தெரிந்து கொள்ளப்படுவோம். அப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது கிடையாது. நீங்கள் எப்போ நன்மையான காரியம் செய்கிறீங்களோ, எப்போ மனம் திருந்தி ஆண்டவரை போல் வாழ முயற்சி இருக்கிறீர்களோ, அது முதற்கொன்று ஆண்டவர் உங்கள் மேல் கண் நோக்குவார்.
அதுக்கு முன்பு இருக்காருன்னா அதுக்கு முன்பு வைத்து கொண்டிருக்கிறார். எதற்காக உங்களை பார்த்துருக்காரு? எப்போது என்னுடைய மகன் மாற்றத்தில் வருவான், எப்போது என்னுடைய பிள்ளையாக மாறுவான், எப்போது சாத்தான் எழுந்து வெளியே வந்து என்னுடைய பிள்ளையாக வாழ போகிறான் என்று ஆண்டவர் பார்த்து கொண்டே இருப்பார். எப்படி சாத்தானை விட்டு ஆண்டவரினுடைய பிள்ளையாக வழியில் நீ நடக்கிறாயோ, எங்கேயோ பார்த்து கொண்டவர் உன் பக்கத்தில் வந்துடுவார். உனது வலது பச வீட்டிலிருந்து அவர் வழி காட்டுவார். உங்கள் புலனான பதையெல்லாம் சபைப்படுத்தி உங்கள் நல்வழிப்படுத்தி உங்களுக்கு இரட்டிப்பான சந்தோஷத்தை கொடுப்பார். 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று வசனங்கள் சொல்கிறது. நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது உங்களுக்கு செய்யப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று ஆசீர்வாத வார்த்தைகள் ஆண்டவர் ஏகப்பட்டது கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். இன்றைய தினத்துக்கு கூட ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வார்த்தை ஆண்டவர் சொல்வதற்கு அடையாளமாகத்தான் இன்று நம்முடைய வாழ்க்கையில் கூட வாழ்ந்து வருகிறோம். பாருங்க, இந்த யூடியூப் சேனல் கூட 2 வருஷம் வந்தால் ஆரம்பிப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் 2 இயர்ஸ் முடிஞ்சு 3rd இயர் ரன் ஆகிட்டுருக்கு. பாருங்க, நினச்சி பார்க்கும் போதே விஷயம்தான். இதெல்லாம் யாருடைய மகிமை? இயேசு கிறிஸ்துவின் மகிமை. அவர் மகிமையில் தான் வெற்றிகரமாக ஜெயமாகத்தான் இந்த 3ஆம் ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது. நான் சந்தோஷமாக சொல்கிறேன். இதெல்லாம் ஆண்டவருக்கே மகிமை. அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். முதலாவது நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நன்றி தான். நாம் நன்றியோடு தான் ஒவ்வொரு நாளும் எழுந்து ஜெபிக்க வேண்டும். நன்றியோடு தான் நம்ம துதித்து ஜெபிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய மகிமை. ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நாளும் காண செய்வது ஆண்டவருடைய கிருபை தான். இல்லைன்னா எத்தனையோ பேர்கள் நிறைய தடவை சொல்லியிருப்பேன், எழுந்துக்கிறதே கிடையாது. நம்மளுடைய உலகத்தை காண செய்கிறார் இல்லையா? ஆண்டவர் நம்மளை ஒரு நோக்கத்தோடு தான் படைத்திருக்கார், நோக்கத்தோடு தான் வைத்திருக்கிறார். அதற்கு அடையாளமாக நம்ம ஆண்டவர் பிள்ளையாக வாழ வேண்டும். நாம் ஆயத்தமாக வேண்டும். எப்படி குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்பட்டதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஆயத்தமாக்குவதற்கு தான் ஒரு வழியை வச்சிருக்கார். அது என்ன வேணும்னா, அதுதான் பரிசுத்த வேதாகமம். இந்த பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து நீங்கள் படித்து அதன்படி நடக்க முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் ஆயத்தமாகிறது. மேலும் ஆயத்தமாக ஞானத்தில் வளர வேண்டும் என்றால், பரிசுத்தமாக வேண்டும் என்றால் நீங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருக்கு உங்களுக்குமான அந்த உறவை இன்னும் பலப்படுத்த வேண்டும். பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியோடு வாழ வேண்டும். அப்போதான் நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும். அதன் மூலம் உங்கள் ஜெபத்தின் மூலமாக அநேகத்தை ரட்சிப்பை கொடுக்கின்றவராக உங்களை ஆண்டவர் மாற்றுவார். அப்படிப்பட்ட வல்லமையான ஜெபத்திற்கு ஜெப வீரர்களாகவும் பரிசுத்தவான்களாகவும் நீங்கள் வாழ முயற்சி எடுங்க. இது ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, 2 பேருக்கு மட்டும் இல்லை. இந்த செய்தி கேட்டுக்கின்ற ஒவ்வொருக்காகவும் தான். நம்ம நினைக்கலாம், நமக்கு தான் சொல்கிறாரோ அப்படின்னு நினைக்கலாம். அது கிடையாது. எல்லாருக்குமே, எனக்கும் சேர்த்தா நான் சொல்லிக்கிறேன், எல்லாருக்குமே அது எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வது தான் நம்முடைய இறுதி நாட்கள் ஒரு பரலோகத்தின் முதல் நாளாக மாறும். அதுக்கென்று எல்லையே கிடையாது. பரலோகம் சென்றாங்க மரணமே இல்லை. தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. பரலோகத்து மரணம் இல்லை. அங்கே சந்தோஷமும் சமாதானமும் உற்சாகமும் தேவனுடைய சத்தமும் மட்டும்தான் இருக்கும். அங்கே இருள் இல்லை, என்றும் ஒளி மட்டுமே. அப்படிப்பட்ட ஒளியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஆயத்தமாக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொண்ட ஜெயத்தை நாம் கெட்டியாக பிடிச்சிக்கணும். அதற்கு நம்முடைய ஜெபமும் இந்த வேதத்தில் வசனமும் அதை நடக்கின்றவர்கள் தான் அதை சாத்தியப்படுத்த முடியும். நீங்களும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்று குதிரை எத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்குவது போல நீங்கள் ஆயத்தமாகி ஜெயம் இயேசுவாலே பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெயமோ கர்த்தரால் வரும். எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும். நாம் ஜெயம் செய்வோமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இதோ இந்த புதிய நாளுக்கு நன்றி துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்நாளில் கூட சாமி உம்முடைய வார்த்தைகள் பேசுவதன் மூலமாக, உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதன் மூலமாக சாமி எங்களை அர்ப்பணித்து எங்கள் வாழ்க்கையிலே நீர் இந்த அற்புதமான ஊழியத்தை வே டு ஜீசஸ் என்ற இந்த பெயரை கொடுத்து இந்த ஊழியத்தை நடக்கும்படியாக 2 ஆண்டுகள் முடிந்து 3ஆம் ஆண்டு தொடக்கும்படியாக கொடுத்த நல்ல கிருபைக்காக, ஈவுக்காக, தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இது எனக்கானது மட்டுமில்லை, என் குடும்பத்திற்கானது கர்த்தாவே. என் குடும்பத்தில் எத்தனையோ பேர்கள் இந்த ஊழியத்தை செய்தார்கள் கர்த்தாவே. அதற்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இன்னும் அநேக ஆண்டுகள் இந்த வே டு ஜீசஸ் சேனல், இந்த உங்களுடைய ஊழியம் இன்னும் அநேகருக்கு ரட்சிப்பின் எழுப்புதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. 98 பேர் 98 மெம்பர்ஸ் என்னை ஃபாலோ பண்ணிக்க கர்த்தாவே. இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறது ஒரு ரட்சிப்பின் எழுப்புதலுக்கான உணர்வு கர்த்தாவே. இன்னும் அநேகருக்கு இரட்டிப்பான நன்மைகள் கொடுப்பது போல இந்த சேனல் மூலமாக இன்னும் இரட்டிப்பான ஒரு ஃபாலோவர்ஸ் கிடைக்க முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. இந்த சேனல் மூலமாக எடுக்கின்ற ஒவ்வொரு செய்திகளும் அதை கேட்டுக்கொண்டிருக்க ஒரு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக, விடுதலை கொடுக்கும்படியான
ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க முடியாக இருக்க முடியாது ஜெபிக்கிறோங்க கர்த்தாவே. நீர் வழி நடத்துங்க சாமி. இந்த வார்த்தைகள் மூலமாக அவர் வீட்டிற்கு ரட்சிப்பை சென்று சேரும்படியாக ஜெபிக்கிறோங்க கர்த்தாவே. ஆசீர்வதிங்க கர்த்தாவே. குதிரை எத்தனை நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரா வரும். இந்த வாக்குத்தத்தின்படி கர்த்தாவே அந்த ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஆயத்தமாகும்படியாக இறுதி நாட்களே பரலோகத்தில் உம்முடைய அண்டையில் நாங்கள் சேரும்படியான ஒரு வாழ்வை எங்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதற்காக நாங்கள் ஆயத்தமாகும்படியாக நீர் எங்களை வழிநடத்துவீராக, ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக சாமி. என் நல்வழிப்படுத்துங்க சாமி. சாத்தானை கிரியைகள் எத்தனையோ வகையில் உள்ளே வந்தாலும் கர்த்தாவே அது எல்லாவற்றையும் ஜபத்தின் மூலமாக, விடுதல் மூலமாக, உபவாசத்தின் ஜபத்தின் மூலமாக அது எல்லாம் முறியடிக்கப்பட்டு உண்மையில் நாங்கள் சரணடையும்படியாக உமக்கும் எனக்கும் இருக்கான அந்த உறவை மேம்படும்படியான ஜெபத்தை நாங்கள் எடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு மக்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்களது கிருபையும் கரம் தாங்கும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இந்த 3ஆம் ஆண்டு இன்னும் ஆசீர்வாதம் ஆண்டாக நிரம்பி இருக்க முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்யும்படியான ஒரு ஊழியத்தை நாங்கள் செய்ய முடியாது கர்த்தாவே. இன்னும் அநேகரை இந்த ஊழியத்தில் கொண்டு வரும்படியாக அநேகரை நம்ம தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு காரியத்தை நீ எங்களுக்கு கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வாதங்க தொடர்ந்து இல்லத்துங்க உமது கிருபையின் கரம் தாங்க முடியாது செய்வதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் எனக்கு நல்ல பிதாவே ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ள பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன். பிரைசலால் கர்த்தருக்கு துதி பண்ணுவதாக. இந்த பரிசுத்த நாளில் கூட உங்களுடைய ஆதரவுக்கு, உங்களுடைய அன்பிற்கும், உங்களுடைய ஜெபத்திற்கு மீண்டும் ஒருமுறை நன்றி செலுத்துகிறேன். இந்த 3ஆம் ஆண்டு இன்னும் இரட்டிப்பான ஆண்டாக மாறும்படியாக உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு தேவை. நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். நீங்களும் எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்திற்காகவும் இந்த செய்தியை கொடுக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நீங்கள் சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, ஆசீர்வாதத்தோடு இருங்க. கர்த்தருடைய நாமம் உயர்வதாக. ஆமென்.